ஒவ்வொரு கடவுளுடைய ஆசிரை நாடி இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியுடன் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு நன்றியோடு இணைந்திருக்கின்றோம். முக்கியமாக இன்றைய நாளில் இந்த 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பொது தேர்வுக்காக தங்களையே தயார் செய்துகின்ற ஒவ்வொருவரும் ஆசீர் பெற வேண்டும். ஆசீர்வாதங்களை பெற்று அதற்கு ஏற்ற மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கவும் வந்திருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக அவர்களுக்காக வேண்ட ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வந்திருக்கின்ற அருள்பணி பிரதீப், மேலுமாக அருள்பணி பிரிட்டோ அவர்கள் அனைவரையும் இருவரையும் பங்கு தந்தை சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். வெல்கம் ஃபாதர்ஸ். இன்றைய திருப்பலியானது ஷாரோன் பெனிட்டா பிறந்த நாள் கொண்டாடி இறைவனுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். வில்சன் பெர்னாண்டோ குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், லூயிசா ஜார்ஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நலனுக்காக நன்றியாக ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் திருப்பலியானது அனீஷ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி நல்ல உடல் சுகம் வேண்டியும் நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார். நேவிஸ் நல்ல உடல் சுகம் வேண்டியும் மேலுமாக இறைவன் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காத்திட வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார். பிரியதர்ஷினி சதீஷ்குமார் குடும்ப சமாதானம் வேண்டியும், சோஃபியா கிருஷ்ணமூர்த்தி தடைகள் நீங்க பிரச்சனைகள் தீர வேண்டியும், பிரணய் ருத்வா தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், ஐசக் பீட்டர், ஆண்டன் ஒயிட், ரோகிதா தேர்வு நல்ல முறையில் எழுத வேண்டியும், யுவராஜ் நல்ல உடல் சுகம் வேண்டியும், மரிய பிளஸி தேர்வில் நல்ல முறையில் படித்து மதிப்பெண்கள் பெற வேண்டியும் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் திருப்பலியானது டாக்டர் குமார் சர்வை, ஃபாதர் ஜெகநாதன், அருள் சகோதரி செலஸ்டின் மேரி ஆகியோரின் ஆன்மீக இளைப்பாற்றுக்காகவும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பு சகோதரமே, நம் அனைவரும் மாதத்தின் இறுதி செவ்வாய்க்கிழமையிலே இருக்கிறோம். கோடி அற்புதராம் புனித அந்தோனியருடைய வல்லமை மிக்க பரிந்துரை வழியாக நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை இந்த மாதம் முழுவதுமே பெற்றிருக்கிறோம். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி, தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த நாளிலே நம்முடைய பங்கு தளத்திலே பொது தேர்வு எழுதக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து சிறப்பாக இறைவனிடமிருந்து ஆசிரை வேண்டி ஜெபிப்போம். கோடி அற்புதராம் புனித அந்தோனியார் இந்த பிள்ளைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசவும், இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தொடர்ந்து இறைவன் வழங்கி அவருடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பிக்க வேண்டுமாய் இந்த தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து செபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை கடவுளுக்கு உகந்த விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக
மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவிலா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்து கொள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 11 முடிய. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாயிரு, உறுதியாயிரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவருக்கு சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே. உம் வாழ்க்கையின் முடிவில் பலமையை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்பொழுது பொறுமையாயிரு. நெருப்பில் பொன் புடமிடுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலையில் சோதிக்கப்படுகின்றார். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார். உன் வழிகளை சீர்படுத்து, அவரிடம் நம்பிக்கை கொள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் இரக்கத்துக்கு காத்திருங்கள். நெறி பிளராதீர்கள், பிறந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நிலையான மகிழ்ச்சியை இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள். முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள். ஆண்டவரிடம் பற்றுறுதி கொண்டிருப்போரே ஏமாற்றம் அடைந்தவர் யார்? அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார்? அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஆண்டவர் புரியும் இரக்கம் உள்ளவர், பாவங்களை மன்னிப்பவர், துன்ப வேளையில் காப்பாற்றுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். வல்லவி. ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார், அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்ச காலத்தில் அவர்கள் நிறைவுடைவார்கள். பல்லவி. ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். தீமை நின்று விலகு, நன்மை செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், அவர் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினோரோ வேறெடுக்கப்படுவார். பல்லவி. ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது, நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. ஆண்டவரை நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். நற்செய்தி வாழ்த்து. பற்றி பெருமையை பாராட்ட மாட்டேன், அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றது, நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வசனங்கள் 30 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார்.
என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எழுந்து நிற்போம். இறைவனது பேரன்புக்குரியவரும் நமது தேவைகளில் இறைவனிடம் வல்லமையோடு எந்நாளும் பரிந்து பேசுகிறவருமான புனித அந்தோனியார் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். உங்கள் பதில். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறை அருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தொலை வளர்ச்சிக்காகவும் பொது தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் கோடி அற்புதர் அந்தோணியாரின் பரிந்துரையாலும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஈச்சரணம் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஈச்சரணம் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
அன்பு சகோதரமே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்தூய கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலியும் ஜெபங்களும் எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்கள், வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வோமாக. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசு நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையே நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் நம்பிக்கையோடு இங்கு கூட இருக்கின்ற ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் உடல் நலத்திற்காகவும் அன்றாடும் இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடி உமக்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், அருளாளர் ராணி மரியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையை நோக்கி ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த விண்ணை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணிகளாக நம்பிக்கையோடு வாழ கரங்களை விரித்து தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது ரூலத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் தரக்கூடிய நிறை ஆசிரை நிறை அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இறைவனின் செம்மறி இவரே. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி இயேசு கிறிஸ்து. நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நம்மோடு உறவாட நற்கரின் வடிவிலே நம்மை வந்து சந்திக்கின்ற இறைவன். இச்சமரியின் தெய்வீக விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில் வாழ்வளிப்பதாக. ஆமென். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். மாதத்துடைய இந்த 4வது வாரம் கடைசி வாரம் செவ்வாய்க்கிழமை கொடியார் பதிலாம் அந்தோணியார் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து அவருடைய அருள்கரம் பரிந்து பேசி எப்போது நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மன்றாடி அவரை நோக்கி ஆற்றல் மிக மன்றாடு ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம்.
இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. நீங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர்களின் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே. கண்களை மூடுவோம். தட்டாமல் கேட்கிற வரங்களை தயான மனதோடு நமக்கு பெற்று தருகிற நம்முடைய பங்கின் பாதுகாப்பு அந்தோணியார் பாதத்தில் நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக நம்முடைய குடும்பங்களையும் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் எல்லா விதமான தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விபத்திலிருந்தும் காத்து கொள்ளவும், நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான அமைதி நிம்மதி சமாதானம் மகிழ்ச்சி நிறைவாக தங்கவும். இதோ இந்த பொது தேர்வு எழுத துவங்க போகிற நம்முடைய அருமையான பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் தேர்வுகளை நல்ல முறை எழுதுவதற்கான தேவையான ஞானத்தை ஞாபக சக்தி உடல் சுகத்தை தரும்படியாய் மன்றாடும். படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகளையும், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் நீங்கவும், திருமணமாகி சில பல ஆண்டுகளாகி குழந்தை பேர் இல்லாமல் கவலையுற்று இருக்கிற அந்த தம்பதிகளுக்கு அற்புதமான விதத்தில் குழந்தை பாக்கியத்தை நல்கவும், குழந்தைகளை தங்களுடைய கருவிலே சுமந்து கொண்டிருக்கிற கருவுற்றிருக்கிற பிள்ளைகளுக்காக தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். இந்த கருவிலே வளர்கிற குழந்தைகள் நல்ல முறையில் வளர்ந்து அவர்கள் நல்ல முறையிலே குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய வலிமை தரும்படியாய் மன்றாடும். இன்னும் குடும்பத்திற்கு நடக்க இருக்கிற பலவிதமான காரியங்கள், இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், இப்படியான பல முயற்சிகள் வெற்றியாகும்படியாய் ஜெபிப்போம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக கிடைக்க வேண்டிய வரும்படிகள் தங்குதண்ணீர் கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடியில் நம்மை காப்பாற்றவும், போதும் என்ற மனதோடு வாழவும், கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளவும், உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உணர்த்தை வளர்த்து கொள்ளவும், தொழில் குறித்து வியாபாரத்தை குறித்து எடுக்கிற பல விதமான முயற்சிகள், முடிவுகள், தீர்மானங்கள் நல்ல முறையிலே அமையும்படியாக மன்றாடும். இன்னும் நம்மில் அநேகர் பலவிதமான உடல் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், முதியவர்கள், வயதானவர்கள், குறிப்பாக நம்முடைய திருத்தந்தை கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த ஐசியூவில் கிரிட்டிக்கலான ஒரு நிலையில் இருக்கிறார். அவருக்காக உலக திரு அவை முழுவதுமாக ஜெபித்து கொண்டிருக்கிறது. நம்ம ஜெபங்கள் வழியாக நம்முடைய திருத்தந்தைக்கு ஆண்டவர் அருளாசி விளங்கும்படியாய் மன்றாடும். இன்னும் பல விதமான துன்பங்களால் அவதிப்பட்டுப்பட்டிருக்கிற அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் அந்த உடல் நல குறைவிலிருந்து முழுமையான பலத்தை சக்தியை தரும்படியாய் ஜெபிப்போம். இன்னும் அநேகர் பலவிதமான மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள், கவலைகள், பயங்கள், அச்சங்கள், கலக்கங்கள், நிம்மதியற்ற சூழல்கள், நம்பிக்கையற்ற தருணங்கள், மகிழ்வின்மை, நிறைவின்மை, இப்படியாய் தூக்கமின்மையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அந்த உள்ளங்களுக்கு தேவையான அமைதியும் நிம்மதியும் நிறைவையும் நம்பிக்கையும் தரும்படியாய் என்றால் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோய் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதலை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. இரண்டாம் பக்கம் எடுத்துக் கொள்வோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, மது அலுவில் அன்புக்குரியவரும் அருளின் தூய்மையால் கூடி அனுப்பப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேரில் மீது கருணை கண்களை திருப்பியலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. அனைவருமாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும்.
நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு பின்னும் முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே கரங்களை உயர்த்தி கூடி அற்புதம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, அனைவரும் இறுதி ஜெபத்துக்காக எழுந்திருப்போம். அன்பானவர்களே, தந்தை அவர்கள் இறுதி ஜெபத்து கடைசி ஆசிரியர் அளிப்பார்கள். நற்கருணை ஆராதனை நாம் முதலே சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே சிறப்பு ஜெப வழிபாட்டை ஏற்படுத்தியிருக்கிறோம். தந்தை பிரதீப் அவர்கள் கிரைஸ்ட் கல்லூரியினுடைய டீனாக இருந்து கொண்டிருப்பவர். தந்தை அவர்கள் நற்கருணை ஆராதனை வழியாக சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். கடைசியில் நற்கருணையானது நம் மத்தியில் எடுத்து வரப்படும். நான் சொல்வேன், இந்த பிள்ளைகள் மட்டும் இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் வரிசையாக நிற்கும் முட்டிக்கால் போடும்போது நற்கருணை ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசிர்வதிப்பார். எனவே இந்த ஜெப வழிபாட்டில் முழுமையாக நான் நினைக்கிற வெறுமனே இந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை, இங்கு வந்திருக்க பெற்றோர்கள் கூட இந்த பிள்ளைகளுக்காக, குறிப்பாக பொது தேர்வு எழுதியிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறைநிகழ்வின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தொய்த்துணர இந்நாளில் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.